புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் கூண்டோடு விலகல் அப்படின்ற போல செய்திகள் அங்கொன்று இங்கொன்றுமா வந்துக்கிட்டே இருக்கு. இந்த செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அப்படியே கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அண்மையில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு கூட்டம் வெளியேறிருக்கு. கிட்டத்தட்ட 50 பேர் நாங்கள் வெளியேறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டம் வெளியேறிய போது ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசின சில விஷயங்களை வச்சு உங்களிடத்துல நான் கலந்துரையாடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு. நேரம் இருந்தால் தொடர்ந்து கவனியுங்கள், விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரி, இப்போது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அந்த விலகிய நபர்கள் வைத்த குற்றச்சாட்டுகளை சில விஷயங்களை உங்களிடத்துல பேசலாம்னு நினைக்கிறேன். சாதி ஒழிப்பு அப்படின்னு அண்ணன் மேடையில் பேசுகிறாரு. சாதி பார்த்து போடுற உரட்டு எனக்கு தீட்டு, அதனால் சாதி பார்க்காதீங்க அப்படின்னு மேடையில் பேசுகிறாரு. சாதி பார்க்காம வேட்பாளர்களையும் போடுறாரு. ஆனால் அப்புறம் சுப்பையா போனார்னு சொல்ல வேண்டியதானே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்ற வார்த்தையை வைக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்ற சொல்ல மாட்டாங்க. அதாவது இங்கே என்ன பிரச்சனைனா, நமக்கு கோனார் சமூகத்தை இன்னொரு சாதி அடையாளத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த சமூகத்திற்கான இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு வேலைவாய்ப்பை இன்னொரு சமூகம் பெற்றுக்குது. வடக்கு இருக்கிற அதே சாதி பேரும் இங்கே இருக்கிற அதே சாதி பேரும் ஒரே பேராக இருக்குது. நீங்கள் வேறு, அவங்க வேறு. நீங்கள் தமிழ் குடியில் பிறந்தவங்க, அவங்க வேறு சமூகத்தில் பிறந்தவங்க. ஆகையால் நீங்கள் உங்களுடைய சாதியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. குடிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொல்லுது. இதையே திமுகவும் கேட்குது. திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் காஸ்ட் சென்செக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லி கேட்குறாங்க, எப்போ எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அதையே தான் நாம் தமிழர் கட்சி தமிழில் கேட்கிறது, குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுது என்னவா பதிவு பண்ணுவாங்க? இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியே போன நிர்வாகிகள் கொடுத்த பேட்டிக்கு தான் நான் அவங்கள்ட்ட பதில் கேட்குறேன். குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, நாடார் அப்படின்னு பதிவாங்களா இல்லை வேறு பேரில் பதிவாங்களா? இவர் என்னாரும் தெரிஞ்சால் தானே பதிய முடியும். அப்புறம் சாதி கேட்காதீங்கன்னு சொல்கிறாரு, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்து மேலே நீங்கள் இது பண்ண போகிறீங்களா? குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் யார் இந்த சமூகத்தில் இருக்காங்க, சமூகத்தை எவ்வளோ வேலை வாய்ப்பு, எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியிருக்கு, எண்ணிக்கை எவ்வளோ இருக்குங்கிறத அரசாங்கம் தெரிஞ்சுக்க முடியும். அதற்காக அரசாங்கம் எடுக்கிறாங்க. அதை எடுக்கணும்னு சொல்லி வற்புறுத்துறது திமுக வற்புறுத்துது, நாம் தமிழர் கட்சியும் கேட்குது. இப்போது அதில் எந்த இடத்துல முரண்பாடு வருது உங்களுக்கு? அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் நேற்று வரைக்கும் விஜய் தம்பி அப்படின்னு பேசுகிறாரு, இன்னைக்கு நீ நடுரோட்டில் நிற்காத, லாரியில் அடிபட்டு அப்படி பேசுகிறாரு. இதே போல் திராவிட அரசியலை கையில் வச்சிருக்கக்கூடிய திருமாவளவனை பார்த்து இவங்க அப்படி பேசலை அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அரசியலை எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், எந்த அரசியல் புக்கு வச்சுக்கணுங்கிற முடிவு பண்ணுறது தான் தலைமை. அதற்குத்தான் அவருடைய பேர் தலைமை ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை அப்படியே பேசுகிறதுக்கு அவர் பேச வேண்டாம், நீங்களே பேசிடலாம். இந்த பதில் யாருக்காகன்னா, திருநெல்வேலியில் பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுத்த அந்த அன்பு அண்ணனுக்காகத்தான். விஜயனுடைய அரசியல் பயணம் என்னவா இருந்தது? திரையிலிருந்து வர்றாரு, மக்களை சந்திக்கிற போல் அரசியல் பேசுகிறாரு, எல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துடுவார். நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலும் இன்னும் பெரிய அளவுக்குள்ள வாக்கு வங்கிய வரலை. ஒரு திரைப்பிரபலம் அரசியல் படுத்தப்படும் பொழுது, இந்த அரசியலுக்குள்ள வரும் பொழுது தமிழர் என்ற அரசியலை பேசுவார், மக்களுக்கான விடிவை தருவார். நம்மளோட இணைஞ்சு பயணித்தாலும் சரி, இணைந்து பயணிக்காட்டியும் சரி, வாழ்த்துக்கள் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார். ஆனால் இறங்கி களத்தில் நின்ற உடனே நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க, தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்களுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படிங்க 2 கண்களாக முடியும்? அது எப்படி? இது ஒரு டைரக்ஷன், அது ஒரு டைரக்ஷன், 2 வேறு வேறு. அப்போ நீங்கள் ஒன்று இப்படி நில்லுங்க, இல்லை இப்படி நில்லுங்க, திராவிட ஓட்டு வேணும், தமிழ் தேசிய ஓட்டு வேணும், எங்களை எப்படி முட்டாளாக்குறீங்களா? நடுவில் நிற்காத தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. அதை அவருடைய அரசியல் பாணியில் பேசுகிறாரு, கொஞ்சம் நகைச்சுவை கலந்து பேசுகிறாரு. இது உங்களுக்கு கோவப்படுத்துது அப்படின்னா, அப்போ நீங்கள் எதை தான் விரும்புகிறீங்க? தமிழ் தேசியம் தனியாக பேசுங்க, திராவிட தேசியம் தமிழில் தனியாக பேசுங்க, 2 ஒன்றாக்காதீங்க அப்படின்னு சீமானவர்கள் சொல்லி கொஞ்சம் வேடிக்கையாக நகைச்சுவை கருத்தையும் சேர்த்து சொல்லலாம். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படி பேச விரும்புகிறீங்க? நீங்கள் எப்படி பேச விரும்புகிறீங்க? விஜய் அவர்களை தம்பி விஜய் அவர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பேசணுமா? அப்போ அதுக்கப்புறம் விஜயோட அரசியல் ஏன் எதிர்க்கலை? தொடர்ந்து ஆதரித்தவர் அரசியல் கட்சி துவங்கி இப்படி பேசுனதுக்கப்புறம் தொடர்ந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு. அப்போ அவர் 2 வேறுன்னு புரிஞ்சிக்காம 2 ஒன்று தான் ஒரு அரசியல் பேசும்பொழுது இப்படி அரசியல் நிலைப்பாடே தவறாக இருக்குது, அதனால் எதிர்க்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்ததாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, சங்கி அப்படின்னு சொன்ன உடனே சகத்தோழன் அப்படின்னு சொல்லிட்டாரு.
எங்களையும் சங்கியாக சொல்லி நாளைக்கு வற்புறுத்திடுவார் அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது நாம் தமிழர் கட்சி நிர்வாக கூட்டத்தில் எங்கேயாவது இடத்துல வாங்க சங்கி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை கூப்பிட்டுருக்காங்களா? இல்லை கூப்பிட சொல்லி தான் சொல்கிறாங்களா எங்கேயாச்சும்? இவங்களா ஒரு யூகம், ஒரு கற்பனை. ஏன் சங்கின்ற வார்த்தைக்கு சகத்தோழன் சொன்னார்? சங்கின்ற வார்த்தையை தமிழ் படுத்தும் பொழுது சகத்தோழன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு குத்தமா? அப்படின்னா நீங்கள் யாரை கேட்கணும் தெரியுமா? கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அது காதல் எப்படி கள்ளக்காதல் நல்ல காதல் இருக்க முடியும்? அது திருமணம் கடந்த உறவு அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா சுபவீர பாண்டியன். அவரை நோக்கி கேட்டிருக்கணும். அது என்னங்க கள்ளக்காதலுக்கு திருமணம் கடந்த உறவுன்னு சொல்கிறாங்க, அதைத்தான் இந்த கட்சிக்காரங்க பூரா பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்கணும். நீங்கள் அதை பேசியிருக்கணும், அது விமர்சன பொருளாகி இருக்கணும், அதை பரப்பியிருக்கணும். ஆனால் நீங்கள் எதை பரப்புனீங்க? சங்கின்னு சீமான் அதுக்கு சகத்தோழனுங்கிற விரிவாக்கம் கொடுத்ததை நீங்கள் விமர்சிக்கிறீங்க. சங்கின்ற வார்த்தை தான் சகத்தோழன் சொன்னார், சங்கிகள் எங்கள் சகத்தோழன் சொல்லலை. ரெண்டுக்குமான இடைவெளி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் மனைவி இவர் துணைவின்னு சொன்னார் இல்லையா? இது போல் நாங்கள் தமிழில் தள்ளாடி விழலை. சங்கி வேற, சங்கின்ற வார்த்தைக்கு சகத்தோழன் அர்த்தம், சங்கிகள் எங்கள் சகத்தோழன் சொல்லலை. இவ்வளவுதான் வித்தியாசம். இதை கூட புரிஞ்சுக்க முடியாமல் திருநெல்வேலியில் இருந்துக்கிட்டு நான் பெரிய நான் நிர்வாக பொறுப்பில் இருந்தேன் கட்டமைச்சோம்னா அவ்வளவு அறிவாளியாக இருந்தேன் நீங்கள் கட்சிக்குள்ள. நல்ல வேளை கட்சி விட்டு வெளியே போயிட்டேன். நல்ல வேளை போயிட்டீங்கப்பா. உண்மையிலே உங்களை நினைக்கிற பரிதாபம் இருக்கா? எந்த கொள்கையும் பேசிக்கவும் புரியலண்டா நீங்கள் எப்படி கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருப்பீங்க? அடுத்தாக்களை சொல்கிறாரு யார் பாண்டியர். யார் பாண்டியர்ன்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சிங்க, அதை இப்போ எங்கே தேடணும்? சரி, சோழர் வரலாறு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம சோழர் ஏந்திய புலிக்குடின்னு பேசும்போது அப்போ மௌனம் காத்தீங்க. அப்போது இந்த புலிக்கொடி உங்களுக்கு இனிச்சுது. யார் பாண்டியர்னு தேடும்போது ஏன் கசக்குது? பாண்டியர் வரலாறு தேடணும் தப்பு என்ன தப்புன்னு கேட்டேன். என் சோழர் வரலாறு மட்டும் தான் படிக்கணுமா? களப்பிரர்கள் வரலாறு தேடக்கூடாதா? பாண்டியர் வரலாறு தேடக்கூடாதா? நமக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் செஞ்சு தவறு என்ன தேடக்கூடாதா? அப்போ விஜயநகர வரலாறு மட்டும் தேடுமா? கண்டிநாயக்க வரலாறு மட்டும் தேடுமா? ஒத்துக்கிறீங்களா? திசநாயக்க பண்டாரநாயக்க வரலாறு மட்டும் தேடுமா? ஒத்துக்கிடுவீங்களா? ராஜபக்சேன் சொந்தக்காரன் தான் கண்ணு அப்படின்னு ஒரு பேசினார் இல்லை? எந்த வரலாறை தேடி பேசினாரு? அவரையே நீங்கள் எதிர்க்கலை? யார் பாண்டியருங்கிறது எந்த காலத்தில் நடந்தது, அதை ஏங்க இப்போ பேசுகிறேன்னு கேட்குறீங்க? எந்த காலத்துலேயும் ராஜபக்சோட வம்சாவளி அங்கே போயிடுச்சு. இன்னமும் என் சொந்தக்காரன் தான் கண்ணுன்னு இங்கே உட்காந்து தமிழ்நாட்டில் பேசுகிறாங்கல்ல. அவரும் தெலுங்கு தான் பேசுவார் வம்சாவளி, நாங்களும் தெலுங்கு தான் பேசுவோம்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாருல்ல. ஏன் அதை கண்டித்து பேசலை நீங்கள்? திருநெல்வேலியிலேருந்து நாம் தமிழ் கட்சியில் வெளியேற நீங்கள் அதை பற்றி பேசலை. அப்போ அது உங்களுக்கு உறுத்தலை. யார் பாண்டியருங்கிற தேடுங்க, பாண்டியர்களோட அறிவை தெரிஞ்சுக்கிடுங்க, வீரத்தை தெரிஞ்சுக்கிடுங்க, அவனோட அரசியல் கலையை தெரிஞ்சுக்கிடுங்க, வணிபத்தை தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொன்னது உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அவ்வளோ வருத்தமாக இருக்குதா? அப்படின்னா உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தேடுறது பிரச்சனையாக இருக்குதா, இல்லை திமுக காரன் எழுதி கொடுத்தது படிக்கிறது பிரச்சனையாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அடுத்தாக்கில் சொன்னாப்புல சைமன் நாடார் அப்படின்னு சொன்னோம். சரி, சைமன் நாடாராக இருந்துட்டு போகிறாரு, என்ன பிரச்சனை? போ நாடார்கள் நாட்டை ஆளக்கூடாதா? அடுத்த கேள்விக்கு பதில் இருக்குதா? திருநெல்வேலியிலேருந்து வெளியேறிய அன்பு அண்ணன்களுக்கு கேள்வி கேட்குறேன். 1 to 1 வாரத்துக்கு யாராலும் தயாராக நான் வர்றேன். எங்கே வர சொல்கிறீங்க? உங்கள் ஏரியாவுக்கு வரணுமா, இல்லை நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வர்றீங்களா? நாடார்கள் நாட்டை ஆளக்கூடாது நீங்கள் எழுதியிருக்குதா? சைமன் நாடார்னு சொல்லுங்கள். இதுக்கு நேற்று வரைக்கும் சீமான், செந்தமிழன் சீமான், எங்கள் அண்ணன் சீமான் வெளியேறி அடுத்த நிமிடம் சைமன் அப்படின்னா உங்கள் மனதில் என்ன வன்மை இருந்ததுக்கு இவ்வளோ? சரி, ஒரு பேர் சைமனாகவே இருக்கட்டுமே, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. கோமலவள்ளிங்கிற பேர் ஜெயலலிதாவாச்சு, செல்வி ஜெயலலிதாவாச்சு, அம்மாவாச்சு, வருத்தப்படலை? உங்களுக்கு கோவம் வரல? தட்சிணாமூர்த்திங்கிற பெயர் கருணாநிதி ஆச்சு, முத்தமிழறிஞர் ஆச்சு, கலைஞராக மாறி நிற்குது. வருத்தப்படலை? கோவப்படலை? நீங்கள் எத்தனை நடிகர்கள் பிரபலங்கள் பேர் மாற்றிருக்கீங்க, பேர் மாற்றக்கூடாதா? சரிங்க, சீமான் கிறிஸ்தவர், ஆமாம் கிறிஸ்தவர். கிறிஸ்தவ நாடார், ஆமாம் கிறிஸ்தவ நாடார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதில் என்ன பிரச்சனை? அவர் மலையாளின்னு சொல்கிற போது பொங்காத நீங்கள், ஏங்க சீமான் கிறிஸ்தவ நாடாருங்க, அது எப்படிங்க மலையாளின்னு சொல்ல முடியும்? அப்போ நாடார்கள்லாம் மலையாளியா அப்படின்ற கேள்வியை கேட்டு திருநெல்வேலியிலேருந்து குரல் கொடுத்தீங்கன்னா நீ ஆம்பளை. அப்படி பேசியிருந்தா நீங்கள் வீரம் மிக்கவங்க, கட்சிக்காக உழைச்சிருக்கீன்னு அர்த்தம், ஒரு புரிதல் இருக்குன்னு அர்த்தம். வெளியே உள்ள இருக்கிற வரைக்கும் செந்தமிழன் சீமான், வெளியே போனால் சைமன் நாடார். அப்போ பேசியிருக்கணும்ல. சீமான் அண்ணன் மலையாளின்னு சொல்லும்போது என்னங்க திமுக விமர்சனம் வைக்கிறீங்க? மலையாளின்னு சொல்கிறீங்க, எப்படிங்க மலையாளியாக முடியும்? அவர் சைமன் நாடாருங்க. நாடார்கள்லாம் மலையாளியா? நாடு முழுக்க இருக்க அண்ணாச்சிகள்லாம் மலையாளியா உங்களுக்கு? அப்படின்ற கேள்வி துணிச்சலோட ஆண்மையோட மேடையில் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் கட்சிக்காக உழைச்சிருக்கிறார். அடுத்தப்ப ஒன்று சொல்கிறாப்புல, இவர் எழுதி வச்சிருக்கிற கிளையை கட்டமைக்கலை, 2300 பொறுப்பு போட வேண்டியிருக்குது. இவர் சொல்கிறதுபடி கிளை கட்டமைப்பே இல்லைங்க, இப்போ வரைக்கும் தான் பேசுகிறாரு. இந்த இன்டர்வியூ கொடுத்த அந்த நபர்
ஆரம்பத்தில் என்ன பேசுகிறாரு? இல்லை நான் கட்சிக்காக கடுமையாக உழைச்சேன், ரத்தம் வேர்வையை சிந்த உழைச்சேன், நைட்டு 11 மணி 12 மணி கட்சி உழைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாப்புல. 2300 பொறுப்பு கட்சிக்கு போட சொல்கிறாங்க, மாவட்டத்தை ஒருமைப்படுத்த பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2300 பொறுப்பு நிர்வாக பொறுப்புகளை கட்சிக்கு போடும் பொழுது 2300 குடும்பம் ஆயிடுது. 2300 குடும்பத்தினுடைய வாக்குகளை கணக்கு பண்ணும்போது ஒரு கட்சியாக கணக்கு போடும்போது முதல்வர் கனவு எளிதாகுது. அப்போ கட்சியில் கூடிய நிர்வாக பொறுப்புகளை பிரிங்க, 2300 பொறுப்புகளை நிரப்புங்க, ஒரு தொகுதிக்கும் நிரப்பும்போது 2300 குடும்பம் சார்ந்த ஓட்டுகளாக நமக்கு மாறும், வாக்குகளாக மாறும்னு நினைக்கிறாங்க. அது தலைமையிலிருந்து போடுற கணக்கு, அது சரி, அந்த கணக்கு சரியாக இருக்கணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அவங்க வேலை, அதை செயல்படுத்துறது அவங்க வேலை. அப்போது என்னங்க, நாங்கள் எங்களை அதிகாரத்தில் இருந்தோம், என்ன பெரிய அதிகாரமாக இருந்தீங்க நீங்கள்? அடுத்த கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? 2300 பொறுப்புகளை கூட உங்களால் நிறைக்க முடியல. அப்போ 10 வருஷமாக என்ன, அவ்வளோ வருஷம் வேலை பார்த்தேன், என்ன வேலை பார்த்தீங்க? நீங்கள் வேலை பார்த்ததால இந்த 2300 பொறுப்பை நிறைக்க முடியல. சரி, 2300 பொறுப்புகளை கூட நிறைக்க முடியலை, 15 நிர்வாகிகள் தான் இருக்கிறோம்னு சொன்னால் அப்புறம் என்ன கடுமையாக உழைச்சிருப்பீங்க நீங்கள்? உங்கள் உழைப்பை நாங்கள் எப்படி நம்புறது? இதையத்தான் அண்ணன் சீமானவர்கள் கேள்வி வைக்கிறார். அந்த 15 பேர் மட்டும் இருந்துக்கிட்டு கட்சின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு 2300 பொறுப்புகள் எனக்கு தொகுதி முழுக்க போட்டாகணும். அனைத்து பாசறைகளையும் ஒன்றிய வாரியாக ஃபில்லப் பண்ணி ஆகணும். உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடந்தாலும் சரி அனைத்து இடத்துலையும் ஆட்கள் போட்டிடணும் சொல்கிறாங்க. இது ஒரு கட்சி செய்ய வேண்டிய கட்டமைப்பு வேலை. அது இன்னமும் செய்யலைங்க. அப்படி யார் செய்வா? அது செய்கிறது தான் உங்களை போட்டிருக்கு. நீங்கள் செய்யலைங்கிறதுனால தான் உங்களை வெளியேற்றிருக்கு. வெளியேற்றினோடனே கூட்டத்தை போட்டு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறது. நீங்கள் பேட்டி கொடுத்த உடனே எல்லாம் மாறிடுச்சா? நீங்கள் கொடுத்த உடனே மணக்குமுறைலாம் கூட்டிட்டீங்க, சரி ரைட்டு ஓகே. அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? சன் மியூசிக், சன் டிவியில் பேட்டி கொடுத்துட்டீங்க, சரி ரைட்டு. அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? போயிட்டு என்ன செய்ய போகிறீங்க? வெற்றிக்குமரன் அணி போல் போய் தனியாக நிற்க போகிறீங்களா? அந்த அணியே யாற்றுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. திமுக பேமெண்ட் வாங்கிட்டு வேலை செய்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற டோல்கேட் வேல்முருகன் தான் கலந்துக்கிறாப்புல கூட்டத்தில். இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்குது. சரி, கட்சியிலிருந்து வெளியேறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த திருநெல்வேலி கூட்டத்தை பற்றி மட்டும் ஏன்பா நீ ஸ்பெஷலாக பேசணும்னு கேட்டால், நம்ம பக்கத்தில் இருக்க ஊராக இருக்குது, அதனால் ஸ்பெஷலாக பேசுகிறேன். அதையும் தாண்டி இனிமேல் எந்த பகுதியில் நிர்வாகிகள் வெளியேறினாலும், சன் நியூஸ்லேயே மற்ற பகுதியில் வந்தாலும் தொடர்ந்து அந்த இடத்துல கூடிய சிக்கல் நம்ம என்ன சொல்கிறாங்க, அது மூலமாக நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு என்ன ரிப்ளை, இதைத்தான் நம்ம பேச போகிறோம். அதுக்காக நாம் தமிழர் கட்சி 100% கரெக்டாக இருக்குது அப்படின்னா சொல்ல மாட்டேன். இவர்கள் பேசியதிலும் சரி இருக்கிறது, இவர்கள் பேசியதிலும் சரி இருக்குது. 2300 நிர்வாக பொறுப்புகளை போடலையாம், போடலை. அதை நோக்கி வேலை செஞ்சுருக்கணும். 2300 நிர்வாக பொறுப்புகளை போட சொல்லி நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணும். இவங்களை வெளியேற்றதுலாம் அந்த பொறுப்புகளை ஃபில்லப் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்ற கேள்வியை இருக்கிற நிர்வாகத்துக்கு நாம் எடுத்து கேட்கணும். இப்போ அந்த பொறுப்புகள் நிறைக்கல, அதை நிறைச்சிருங்கிற அழுத்தத்தை மற்ற இடங்களுக்கு கொடுக்கணும். இது ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்புகள் போட வேண்டியிருக்குது. அடுத்தாக்கில் யார் மலையாளி அப்படின்றத தாண்டி சீமான் மலையாளின்னு பரப்புகிறாங்கல்ல, அது இல்லை. எங்கள் அண்ணன் சைமன் நாடார், தப்பு இல்லை. சீமான்ங்கிறது பெயர் மாற்றம் இருக்கட்டும், தப்பு இல்லை. கிறிஸ்தவ நாடாராக இருந்துட்டு போட்டோம், ஏன் கிறிஸ்தவர்கள் நாட்டை ஆளக்கூடாதா? அதுவும் நாடார் நாட்டை ஆளக்கூடாதா? இந்த கேள்வியை முன்வைங்க. எதுக்காக அந்த கேள்வி முன்வைக்க தயங்குறீங்கன்னா அப்போ நீங்கள் இந்துத்துவ அரசியலில் கலந்துட்டீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவர்கள் நாட்டை ஆள்றது கூடாது போல இருக்கு, மக்கள் மைண்ட் செட் ஆகிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் மக்கள் சொல்லலையே, மக்கள் சொல்லவே இல்லையே. கிறிஸ்தவத்துக்கு மாறினவனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன் மக்கள் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் இன்றைக்கி உதயண்ணா இருக்க மாட்டார். உதயண்ணா சர்ச்சில் போய் கும்பிட்டாரா இல்லையாங்க? துணை முதல்வர் மக்கள் கொடுத்துருக்காங்கல்ல. அப்படின்னா மதம்ங்கிறது மக்களுக்கு பிரச்சனை இல்லை, என்ன சொல்ல வர்றான் அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒரு மலையாளின்னு சொல்லும் பொழுது, எங்காலும் மலையாளி கிடையாது, இந்த சமூகத்தை சார்ந்தவர், அதனால் அவர் மலையாளி கிடையாது நீங்கள் ஆணித்தரமாக பேசியிருந்தீங்கன்னா இந்த கருத்து உடப்பட்டு போயிருக்கும். அப்போயெல்லாம் உங்களுக்கு கோவம் வரலை, மனசில் இது வரலை, அண்ணனை விமர்சிக்கும் போது மனசு வரலை. வெளியே போன உடனே உங்களுக்கு சைமன் ஆர்டர் ஆகிட்டார். இதுதான் பிரச்சனை. இங்கே பல பேர் திமுக கொடுத்த ஸ்கிரிப்டை, பிஜேபி கொடுத்த ஸ்கிரிப்டை அழகாக பேசிட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய அரசியல் முடிவு எங்கே எடுக்க போகிறீங்க, யாருக்கு வாக்கு செலுத்த போகிறீங்க யோசிச்சு பாருங்கள். என் மனசுலன்னு சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி நாளைக்கு என்ன வெளியீட்டுக்கு போட்டாலும் என்னுடைய ஓட்டு நாம் தமிழ் கட்சி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு புரிய வச்சுட்ருக்குறாங்க. ஒரு குடும்பம், தாத்தா, அப்பா, பேரனின் மகன், இவங்களே ஆண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வாரிசுகளே இல்லாத அரசியலில் இருக்குது. ரெண்டும் எதை செலக்ட் பண்ணுறதுனா குழப்பத்தில் இருக்கிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாராயம் விற்குது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணுது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்கேடுகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் மாற்றணும். நமக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச நாடு சிங்கப்பூர், சின்ன நாடு, உலக வல்லரசு நாடுகள் ஒன்றா நிற்கிறான். நம்மகிட்ட நிறைய வளங்கள் இருக்குது. இதை மாற்றுறதுக்கான செயல் திட்டம் யார் இருக்குது? இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை தாண்டி இன்னொரு கட்சியில் செயல் திட்டம் இருக்குது அப்படின்னா அதை ஆதரிப்போம்.
இல்லை என்ற காரணத்தாலே நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஆதரிக்க வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையோடு நாங்களும் கலந்துருக்கிறோம். சரி, அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கிறத நினச்சிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் சந்தோஷமாக பேசிட்டு மன நிம்மதியோடு நீங்கள் தூங்கியிருப்பீங்க. நல்ல ஒரு 4 நாள் தூங்குங்க. அதுக்கப்புறம் முழிச்சு கண் திறந்து பாருங்கள். திமுகவின் பாராட்டு விழாக்கள் செய்திகளாக படிங்க, அதிமுகவின் பாராட்டு விழா செய்திகளை படிங்க, பிஜேபியின் செய்திகளாக படிங்க. படித்ததுக்கு பிறகு நாம் தமிழர் என்னவா போய்கிட்டு இருக்குது அப்படின்ற அரசியல் வெளியில் இருந்து கவனியுங்கள். அதுக்கு பிறகு இந்த கட்சி உங்களுக்கு பிடிக்கும். உள்ளே இருக்கும்போது கட்சி பிடிக்கல இல்லை, வெளியே போயிட்டு கவனிங்க, இனிமேல் உங்களுக்கு இந்த கட்சி பிடிக்கும். அடுத்த பதிவில் மனதிலிருந்து பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். கேட்கறது நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள். நன்றி. அட என்னங்க, இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.